இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதிலேருந்து சில கருத்துக்களை கொஞ்சம் தாரான் கேட்போம். அதாவது இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், எளிய நாளில் இழுக்கேண்டு இருந்தேன், உடம்பினைக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், நமச்சிவாயனும் பலத்தை கண்டேன் என்றாங்க. அப்போ இதில் அர்த்தம்தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எளிய நாளில்னு சொன்னால் இளமையான பருவம். இளமையான பருவம்னு சொன்னால் நம்ம பள்ளிக்கூடம் போகிற பருவம், துள்ளி விளையாடும் பருவம், அணில் மாதிரி துள்ளி விளையாடும் பருவம். அப்போ இந்த பருவத்தை தாண்டி இப்போ திருமணம் செய்து அப்போ இவங்களும் அந்த குழந்தை குட்டியை பெற்று அப்போ இதுகள் ஒரு அப்போ இது இந்த இந்த குழந்தைகளும் திருமணம் செய்யக்குள்ள இப்போ தாயும் தாப்பனும் ஆசீர்வாதம் ஒன்று செய்வாங்க, 16 பெற்று பெருவாள் வாழ்கண்டு. 16 பெற்று பெருவாள் வாழ்கன்னு சொன்னால், நம்ம இப்போ 9 புலனால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மனிதனாக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிற 9 புலனால். 9 புலனையும் அடக்கி அப்போ தியானம் பண்ணக்குள்ள இந்த குண்டலி என்ற பொருள் மேலே ஏறும். அப்போ குண்டலியை ஏற்றினா தான் 7 சக்கரத்தையும் எழுப்பாட்டலாம். அப்போ இதில் சொல்கிறாங்க தாயும் தாப்பனும் ஆசீர்வாதம் பண்ணுற குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுற, அவங்களோட ஆசையம் எடுத்து இவங்க நல்லா வாழணும்னு தான் தாயும் தாப்பனும் ஆசீர்வாதம் பண்ணுற. அப்போ தாயும் தாப்பனும் ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், நீயும் இப்போ கல்யாணம் முடித்து கொடுத்து புள்ளிகளுக்கு நீயும் இந்த பக்குவ நிலை அடையணும்னு. அதாவது 9 புலனையும் அடக்கி 7 சக்கரத்தையும் எழுப்பாட்டினா தான் 7ம் 9ம் 16 வருது. 16 ஏற்றுனா தான் இந்த சாகா வரம் ஒன்று கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு அந்த அந்த ஆன்மீகத்துக்குள்ள சாகா வரம் ஒன்று கிடைக்கிது. 7 9 புலனையும் அடக்கி 7 சக்கரத்தையும் வெளிப்பாட்டினான் என்று தான் இந்த ஆசீர்வாதம் பண்ண 16 பெற்று பெருவாள் வாழ்கண்டு. அப்போ இந்த தாயும் தாப்பனும் இந்த குழந்தைகளை கல்யாணம் முடித்து கொடுத்து அப்போ இவங்க அந்த இடத்துல இவங்களுக்கு இவங்க அதே பிறகு பக்குவ நிலை அடைகிறாங்க. அதாவது தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணி இவங்க காண்றாங்க உடம்பினைக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் என்று. அப்போ இவங்க தியானம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு உடம்புக்குள்ளே ஏதோ காண்றாங்க, ஒரு வைப்ரேஷன் ஒன்று காண்றாங்க. இவங்க உடம்புகளுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு இவங்க காண்றாங்க. கண்டு அதே பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள இவங்க சொல்கிறாங்க உடம்பினைக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், நமசிவாயனும் பலத்தை கண்டேன் என்று. அப்போ எளிய நாளில் உடம்பினுக்குள்ளே இழுக்கேண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே எதுவும் இல்லேண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், நமசிவாயனும் பலத்தை கண்டேன் என்று. அப்போ நமசிவாயன் பலத்தை கண்டேன்னு சொன்னால் இவங்க காண்றாங்க, இது லிங்கத்தை காண்றாங்க. மேல்பல்லு ஆவட அண்ணாக்கு லிங்கத்தை காண்றாங்க, அண்ணாக்கு தான் இந்த பலத்தை காண்றாங்க. அதே பிறகு சொல்கிறாங்க இவங்க காலம் போகக்குள்ள இவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க காண்றாங்க. கண்டு போட்டு தான் சொல்கிறாங்க, தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று. அப்போ எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சீவன் சிவலிங்கம் என்றாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள அப்போ இவங்க எல்லாம் கண்டு இப்போ மத்தாக்கள் உபதேசங்கள் சொல்கிறாங்க. உபதேசம் என்று சொன்னால் இப்போ தெரியாதவங்களுக்கு இப்போ பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போனால் இப்படி செய்யலாம் அப்படி என்று போட்டு இவங்க அந்த இதை கண்ட இதுகளை இவங்க சொல்கிறாங்க. சொல்லி கொண்டு வரக்குள்ளத்தான்
அப்போ இதே மீறி இவங்க போகக்குள்ள நாக்க மேலே மடித்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணோடனே தான் இப்போ உன்னாக்க மேலேத்தி உன் புதினத்தை கண்டேனடி கண்ணம்மான்றாங்க. அப்போ உன்னாக்க மேலேத்தி உன் புதுனத்தை கண்டேனடி கண்ணம்மான்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாக்க மேலே மடித்து தியானம் பண்ணோன்னு அண்ணாக்கு மேலேறும். மேலேறக்குள்ள தான் இந்த சொர்க்க வாசல் கதவு துறப்படும். இது மயக்க நிலை ஒன்று வரும். நாக்க மேலே மடித்து தியானம் பண்ணக்குள்ள அண்ணாக்கு மேலேறும். மேலேறின பிற்பாடு மயக்கம் வரும். மயக்கத்தில் தான் இந்த சொர்க்க வாசல் கதவு வந்து திறப்படுது. திறப்பட்டுன்னு தான் எங்கனைக்கு அந்த தெய்வங்கள் நின்று விளையாடி கொண்டே மயக்கத்தில் இருக்கிற. நாள் கணக்கு தெரியாது, மாத கணக்கு தெரியாது, வருஷ கணக்கும் தெரியாது. இது மயக்கம். மயக்கத்தில் இருக்கிற நேரம் தான் நீங்கள் கண்டிருப்பீங்க. 2 3 நான் சொல்கிறேன். ஒன்று வந்து மூக்குப்பொடி சித்தர். இவங்களும் வந்து மயக்க நிலையில் இருக்கிறாங்க. எதுவும் இவங்களுக்கு தெரியாது. தெய்வங்கள் வந்து இவங்களோட விளையாடி கொண்டு இருக்கும். அந்த நேரம் வந்து மக்களுக்கு சரி ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களோட நோய் நொடி எல்லாம் செல்வங்கள் சேரும். எல்லாம் தோஷங்கள் எல்லாம் நீக்கிற வந்து இவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா. அதே மாதிரி தான் வந்து சாக்கடை சித்தர். இவங்களும் வந்து மயக்க நிலை. இவங்க வந்து அந்த சித்த நிலையை தாண்டி மான் நிலைக்கு போகிறவங்க தான் மயக்க நிலையில் இருக்கிறார். இப்போ சித்த நிலையில் இருக்கிறவங்க வந்து உபதேசம் சொல்கிற. அப்போ உடம்பினுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இவங்க வந்து தெளிவாக இவங்களுக்கு சொல்லி கொடுத்து போனால் தான் இவங்களுக்கு மயக்க நிலை வந்தால் தான் இவங்க மான் என்ற பக்குவ நிலை அடைகிறாங்க. அதையும் தாண்டி போனால் தான் இந்த அட்டமா சித்தி ஒன்று பெறலாம். அதாவது இருந்த இடத்துலேருந்து காணாமல் போகும். அப்போ காணாமல் இருந்த இடத்துலேருந்து காணாமல் போகிறவங்க தான் அட்டமா சித்தி பெற்றவங்க. இவங்க வந்து அந்த தியானம் பண்ணி இருக்கும்போது கை கால் எல்லாம் வந்து வேறையாக இருக்கும். இது அட்டமா சித்தி பெற்றவங்க இருந்த இடத்துலேருந்து காணாமல் போவாங்க. அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கிற மான் என்ற மான் முனிவர் இப்போ சித்தர் சித்தி மான் மகானி முனிவர் முனிவி தேவர் தேவதையாக இருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி போனால் தான் தேவர்கள் தேவதையாக நம்ம அது வாழ்ந்து கொண்டு இருந்து இப்போ 3000 வருஷம் 4000 வருஷம் அப்படி வாழலாம். இது வந்து 18 சித்தர்களுக்கும் இது வந்து அடங்கி இருக்கு. அப்போ இந்த நிலை அடைகிறதுக்கு ஒரு எத்தனையோ கோடி நம்ம புண்ணியங்கள் செய்து இந்த மனித பிறவி எடுத்து நம்ம அந்த பிறப்பை சந்தித்து இறப்பை தான் சந்திக்கிற மொழிய இதுக்குள்ளே தேடி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. ஆனால் ஆன்மீக பாதை மிச்சம் கஷ்டமாக இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தினா எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அதாவது நம்ம உபதேசம் சொல்ல போகக்குள்ள பணம் வந்து சேரும், பொருள் வந்து சேரும், எல்லாம் வந்து சேர்ந்தோடனே சொத்து சுகம் எல்லாம் காண்றோம். அதே பிறகு பேராசை வரும். அதே பிறகு தான் ஆசிரமங்கள் செஞ்சு நம்ம அந்த உபதேசம் செய்யக்குள்ள எல்லாம் செல்வங்களும் வந்து சேரக்குள்ள இதுகளை பெண்களை வசியப்படுத்தி ஆண்கள் இப்படி செஞ்சோன்னு தான் இந்த நிலையிலேருந்து மாட்டி வர்ற நம்ம. அதுதான் சொல்லியிருக்கிறான் வந்து சிவனையும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சேண்டு. இதை சிவனையும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சேன்னு சொன்னால் இந்த இதுக்கு தான் எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒன்றுமே ஆசைப்படாமல் அந்த 4 வேதங்களையும் நம்ம மதித்து ஒத்துமையாக வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த நிலையை அடையலாம். 4 வேதங்கள் இல்லாமல் ஒன்றும் ஒத்துமை வேணும். ஒத்துமைன்னு சொன்னால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். 27 4 பேருக்குனா தான் 108. 27ன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தான் 27 இருக்கிற. அப்போ 27 நட்சத்திரத்தை எடுத்தோடனே இது 4 பெருக்குனா தான் 108ன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இதில் வந்து சொல்லியிருந்தேன் வந்து ஒரு பெண் தான் எடுத்துக்கிறேன், 3 ஆண்கள் எடுத்துக்கிறேன். அப்போ 4 வேதங்கள் இதில் சேருது. அப்போ இந்த 4 வேதங்கள் ஒத்துமையாக இல்லாமலுக்கு
நம்ம ஆன்மீக பாதை தேட இயலாது. அது இந்த 4 வேதங்களும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இப்போ இப்போ ஆன்மீக பாதையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு கண்டுபிடிக்க இயலாது. அதுதான் இந்த அங்குச பாசம்னு சொன்னால், பிள்ளையார்கிட்ட இருக்கிற அங்குச பாசம் அங்கேயும் சேர்த்து குசையும் சேர்த்தா தான் இந்த பாசம் அங்குச பாசம். அதே மாதிரி இதில் ஒரு மனிதனுக்கு வாழ்வு 12,000 வருஷம் தான். அதே மாதிரி கந்த சஷ்டிலையும் சொல்லிக்கு 12,000 பாசாங்குசை உண்டு. அப்போ இதுகள் எல்லாம் தேடி வரக்குள்ள உயிரெழுத்தில் மெய் எழுத்தில் கணக்குலேயும் இருக்கு. இதை தான் நான் எடுத்துக்காட்டி சொல்கிறேன். இது மிச்சம் தூரம் போகிற பயணம். இந்த மனித பிறவி எடுத்து சும்மா இறப்ப சந்திக்க வேணான்னு தான் சொல்லி தாரேன். நன்றி, வணக்கம்.